இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வளர்த்த கடமைக்கு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு கடமை முடிப்போம்னு நினைச்சா அந்த கல்யாணமும் இப்ப நின்னு போச்சு. என்னத்த சொல்றது, அவ ராசி அப்படி. விஷாலோட அயோக்கியத்தனத்துக்கும் இசையோட ராசிக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? அந்த அம்மாவோட குணத்தை வச்சுதான் பையனும் நல்லவனா இருப்பான்னு நாம நினைச்சோம். அதுதான் நாம பண்ண மிகப்பெரிய தப்பு. ஜாதகம் சரியா இருக்கிறதுனால அந்த சந்தோஷத்துல நாம எதையுமே விசாரிக்காம விட்டுட்டோம். அவளுக்கு ஜாதக பொருத்தமே அமையல. அந்த ஜாதகத்தை மாத்தி வச்சு அதை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்ததே நான் தான். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. எல்லாம் அவ ராசி. ஏங்க, அவளுக்கு இப்படி ஒரு இடம் அமையும்னு நாம யாராவது எதிர்பார்த்தோமா? எவனாவது ஒருத்த வந்து அவளை கட்டிட்டு போனா போதும் தானே நினைச்சோம். ஆனா எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு பெரிய வீட்டு சம்பந்தம் அவளுக்கு அமைஞ்சது. ஆனா நினைச்சுதா நிலைக்காது. நான் தான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கேனே, அவ ஒரு ராசி இல்லாதவ. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? என்ன பேசுற நீ? எந்த நேரத்துல எது பேசணும்னு உனக்கு தெரியாதா? ராசி அது இதுன்னு பேசிட்டு இருக்க. என்னமா ராசி? நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா ராசி இல்லாதவன் நான் தான். நிச்சயம் வரைக்கும் வந்து எனக்கு தானே நின்னு போச்சு. என்ன பார்த்து யாராவது ராசி இல்லாதவன்னு சொன்னா உனக்கு எப்படி இருக்கும்? இங்க பாரு வர்ஷினி, இது வேற அது வேற. நீ ராசி இல்லாதவ இல்ல, ராசியானவ. அதனாலதான் நிக்கிறதுக்கு இருந்த நிச்சயம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. இப்ப கல்யாண பத்திரிக்கை வரைக்கும் வந்துருச்சுல்ல. அக்கா மட்டும் இல்லனா நீ சொல்றதெல்லாம் நடந்திருக்குமா? நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆயிருக்க முடியுமா? மா, இனிமே இந்த ராசி அது இதுன்னு பேசுன அவ்வளவுதான். நானும் இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஐயோ வர்ஷினி, என்ன பேசுற? வார்த்தை கூட அப்படி எல்லாம் சொல்லாத. அப்ப நீயும் அந்த வார்த்தைய சொல்லாத. இசையக்காவ ராசி இல்லாதவன்னு சொல்லாத. ராசி ஆனவன்னு சொல்ல முடியலனாலும் வாயை மூடிட்டு அமைதியா இரு. என்னங்க இவ இப்படி சொல்லிட்டு போறா? ருக்மணி, இசை வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு உனக்கு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லையா? ஆமாங்க, இசையோட கல்யாணம் நின்னு போச்சுன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். போதுமா? நம்ம பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணுமே நான் கவலைப்பட்டு பேசிட்டு இருக்கேன். அது புரியாம ஆளாளுக்கு என்ன திட்டுறீங்க? அக்கா, அக்கா, அஸ்வினி, என்னக்கா? அக்கா, நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இல்ல வர்ஷினி, நீ சொன்ன மாதிரி அந்த ஸ்ரீஜா தான் ஏதோ ஃப்ராட் பண்ணி விஷால ஏமாத்திருக்கான்னு எனக்கு தோணுது. ஆனா டாக்டர் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தான் தெரியல. சரி விடு வர்ஷினி, அத பத்தி நான் எதுவும் யோசிக்க மாட்டேன். விடு. உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு தெரியல. உனக்கும் விஷாலுக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. விடு வர்ஷினி, இப்ப அத பத்தி யோசிக்காத. பாத்துக்கலாம். அக்கா, நீ போய் ரெஸ்ட் எடு. நானும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். சரிக்கா.